அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றும் விஷயம் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையில் அது நாடாளுமன்றத்தில் பேசுபொருளாக ஆகி திமுக உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இதை விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அயோத்தி ஒன்றும் இங்கிலாந்தில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை, அது இந்தியாவில் தான் இருக்குது. ஏன் அயோத்தி மாதிரி தமிழ்நாடு மாறக்கூடாது என்று ஒரு மாநில தலைவராக இருப்பவர், ஒரு மதவாத கட்சியின் மாநில தலைவராக இருப்பவர் நயினார் நாகேந்திரன் இப்படி பேசலாமா? அதுவும் எந்த நாளில் பேசுகிறாரு? இன்றைக்கு டிசம்பர் 6. பார்ப்பவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். டிசம்பர் 6, 33 ஆண்டுகளுக்கு முன்பு இதே டிசம்பர் 6 தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமாக விளங்கிய பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அன்றைக்கு பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானி உட்பட 48 பேர் மீது வழக்குகள் பாய்ந்தன. அதே நாளில் வந்து இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், என்ன இங்கு அமல்படுத்த நினைக்கிறார் என்று சொன்னால், திருப்பரங்குன்றம் விஷயத்துல டிசம்பர் மாதம் தொடங்கியதிலிருந்து ஏன் பாஜக மும்முரமாக இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் மதவாதத்தை வைத்து எப்படி 2021 தேர்தலில் எல்முருகன் வேலை தூக்கிட்டு வந்தாரோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்களோ, அதே போல திருப்பரங்குன்றத்தை வைத்து ஒரு முறையும் முருகனை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிற பாஜக இந்த முறை கலவரத்தை தூண்ட பார்க்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், திமுகவுக்கு பின்னால் இருக்கிறார்கள். எப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே ஒரு கலவர பூமியாக பாஜக ஆக்கியதோ அதே போல தமிழ்நாட்டில் எப்படியாவது மத கலவரத்தை உண்டாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது நிச்சயமாக தோல்வியை சந்தித்திருக்கிறது. இனிமேலும் ஒரு நாளும் அவர்களுடைய கனவு நிறைவேறாது என்பதை அவர்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டு நயினார் நாகேந்திரனுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.